தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ டேப் மெஷர்மெண்ட்ல, அதாவது டேப் மூலியமா எடுக்கப்பட்ட ஒரு அளவு 35 மார்பு சுற்றல் கொண்ட ஒரு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கழுத்து, முன் கழுத்தும் சரி பின் கழுத்தும் சரி ரொம்ப குறைவாக வச்சு போடும்போது அதுக்கு ஷோல்டர் வந்து எப்படி வைக்கணும், ஆம்கோல் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து மற்றும் பின்கழுத்து ரெண்டுமே உயரம் கம்மி தான். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு சகோதரி. இப்போ நம்ம உங்களுடைய அளவுக்கு ப்ளவுஸ் இப்போ வெட்ட போகிறோம். ஸோ அந்த ப்ளவுஸ் வெட்டும்போது நான் என்னென்ன பண்ணுறனோ சேம் இதே விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல், அதாவது காட்டன் அண்ட் மிக்சன் மெட்டீரியல். அதனால் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்து தண்ணியில் போட தேவையில்லை. நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு விடக்கூடிய இது கரெக்ஷன் இந்த அளவு. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு 3/4 இன்ச்சு அளவுக்கு உள்ள படிமானத்துக்கு வந்து துணி விடுறேன். ஸோ 3/4 இன்ச்சுங்கிறது பேசிக்காக எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3/4 இன்ச்சு இருக்குது. உங்கள் ப்ளவுஸோட உயரம் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் கிராஸ் கட்டிங்க்கும் இந்த நியர் கட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச். ஸோ அதற்கு பதிலாக 1/2 இன்ச்சு ஷோல்டரில் பிடிமானத்துக்கு சேர்த்து 13 இன்ச்சாக வச்சுக்கலாம். உங்களுக்கு மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு தான். உங்களுடைய பின் கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு. ஸோ அதனால் வந்து பின் கழுத்தோட உயரத்தை 7 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 30 இன்ச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு அப்படிங்கிறதுனால நார்மலாக 2 இன்ச்சு தான் வைப்போம். பட் உங்களோட கழுத்தோட உயரம் ரொம்பவே கம்மி உங்கள் அளவுக்கு. அதனால் வந்து 3 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்த்துக்கிறேன். 3 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்த்து 33 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். 33னா அதில் வந்து 4ல் 1 பாகம் 8.25 இன்ச். ஓகேங்களா? உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? அதுவே ஷோல்டர் ப்ளவுஸோட உயரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் இப்படி 8.25 இன்ச்சு வச்சுக்கணும். திரும்ப உள்ளே வந்து உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். ப்ளவுஸோட உயரம் இந்த இடத்துலையும் 12 இன்ச்சுக்கு பதிலாக 13 இன்ச்சு வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை முழுமையாக செவ்வக வடிவில் ஒரு ப்ளவுஸுக்கு பின்பாகத்தோட அளவு எது சரியானதோ அதே அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்ஜின் போட்டுட்டு அதற்கப்புறம் தான் நம்ம ஷோல்டர், ஆம்கோல் இந்த அளவுலாம் வந்து வைக்கணும். ஸோ உங்களுடைய ஷோல்டர் அளவு நீங்கள் 13 சொல்லியிருக்கீங்க. பட் உங்களுடைய கழுத்து உயரம் வந்து 7 இன்ச். ஓகேங்களா? ஸோ 7 இன்ச்சுனால உங்களுக்கு ஷோல்டரோட அளவு பாருங்கள், நான் 13 இன்ச்சு வைக்கல, நான் வந்து 12 இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன். பார்த்தீங்களா? 12 பாதி 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். 6 இன்ச்சு வச்சா போதும். உங்களுக்கு 6 இன்ச்சு வந்து கழுத்து இந்த ஷோல்டர் அளவு வைக்கிறதுனால உங்களுடைய கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு வைக்கிறதுனால நான் வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் வந்து 2.25 வச்சுக்கலாம். தேவை அகலம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே வந்து 2.25 வைக்கிறேன். கீழே கழுத்தோட அகலத்தில் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? எப்போவுமே இந்த மாதிரி அகலம் கம்மி, அதாவது கழுத்தோட உயரம் கம்மி அப்படிங்கிற போதில் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து குறுகலாக போடுவாங்க. ஆனால்
உங்களுடைய உடல் அமைப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக போட்டால் தான் பின் கழுத்தோட ரவுண்டு வடிவமைப்பு உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஷோல்டர் அளவு, கழுத்தளவு வச்சாச்சு, கீழே உள்ள கழுத்தளவு வச்சுருக்கு. ஓகேங்களா? மேலே 2.25, கீழே 3. இப்போது உங்கள் கையோட சுற்றளவு, முனிக்கை சுற்றளவு 10 இன்ச்சு தான். அதாவது 10 இன்ச்சு தான். அதனால் நான் இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 5.5 இன்ச்சு உங்களுக்கு அளவு வைக்கிறேன். ஸோ இந்த அளவு மிகச்சரியானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷோல்டரில் என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு இங்கேயும் வைக்கணும். ஓகேங்களா? அதாவது இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்படி ஸ்கொயர் பண்ணி, ஓகேங்களா? இப்போ இது ஸ்கொயர் பண்ணியாச்சா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த நடுப்பகுதியில் உங்களுடைய அளவு வந்து பேசிக்காக 1.5 இன்ச்சு வைப்போம் இல்லையா? அப்படி 1.5 இன்ச்சுலாம் வைக்கக்கூடாது. 1.25 இன்ச்சு வச்சா போதும். உங்கள் அளவுக்கு உண்டானது தான் இது. மன்னிச்சுக்கிங்க. எல்லா அளவுக்குமே வந்து இந்த 1.25 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து பொருந்தாது. ஸோ உங்களுடைய அளவுக்கு மட்டும் இப்போ வந்து 1.25 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேக் கட்டு வந்து நீங்கள் வந்து மார்ஜின் படிச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கழுத்தோட உயரம் இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு டாட்டோட ப்ளவுஸு டாட்டோட அளவு கரெக்டாக நீங்கள் வந்து டாட் போடணும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்துடும். அதனால் இந்த கழுத்தோட இப்போ இந்த உடம்பு பகுதியோட நடுப்பகுதியில் பாருங்க 4.25 இன்ச். ஓகேங்களா? 8.25 இருந்தது, அதில் 4.25 ஒரு மார்ஜின் வைக்கிறேன். இதில் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் டாட்டோட உயரம் 4.5 இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வரைக்காச்சும் இந்த உயரமாச்சும் நீங்கள் வந்து இப்போ டாட்டோட அளவு வைக்கணும். டாட்டோட பிடிமானத்துக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு. ஓகேங்களா? சில பேர் வந்து இந்த டாட்டோட அளவுலாம் இங்கே வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிக்கணும். நீங்கள் மார்க் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு பிடிச்சி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து டாட் போடணும். சில பேர் வந்து டாட் இங்கே சின்னதாக முடிச்சிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது கழுத்தோட அமைப்பு இப்படிலாம் கரெக்டாக வந்துடும். எல்லாமே கரெக்டாக வந்துருந்தாலும் இந்த பேக் கட்டில் இந்த டாட் சின்னதாக பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பைய மாதிரி விழுகும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இந்த டாட்டோட உயரத்தை வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து நம்ம பேக் கட்டை வெட்டிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் வெட்டும்போது நீங்கள் யாரையாச்சும் டீச்சிங் போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம், இல்லை தனியாக நம்ம இந்த அளவுக்கு வெட்டி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கலாம். நம்ம எப்படி அதை செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக அவசரப்படாமல் மெதுவாக இந்த ரவுண்டு ஷேப் கண்டிப்பாக மெதுவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்காக தான் மெதுவாக வெட்டி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வெட்டும்போது இந்த இடது கையில் துணி இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கத்திரி வந்து விட்டு நம்ம வந்து வெட்டணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த துணி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது இப்போ டாட்டுக்கு உண்டான அளவு எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போது அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி, ப்ளவுஸ் பட்டி வருது இல்லையா, அதோட நீளத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். எப்போவுமே பட்டி வெட்டினீங்கன்னா அளவு டேப் வச்சு எடுக்கும்போது நீங்கள் வந்து பட்டி வெட்டினீங்கன்னா ரெண்டாக மடித்து போட்டு இந்த மார்பு சுற்றவை அளவு வருதோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா பட்டியோட உயரம் இருந்தால் போதும். அதாவது பட்டியோட நீளம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து பத்தாமல் போயிடும் இடுப்பு சுற்றளவுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து உங்களோட கை வந்து வெட்டிக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நல்லா இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ப்ளவுஸ் வெட்டுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட் அப்படி இப்படின்னு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் வந்து உடம்பு கம்மியானவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது வந்து ரொம்பவே கவனம் வேணுங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து உடம்பாக இருக்கிறவங்க கொஞ்சம்
கொஞ்சம் சதையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் வந்தாலும் அந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகிக்கணும். அப்படி இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் தேகம் மெலிஞ்சு இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் நம்ம வந்து கரெக்டாக வெட்டினா தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரவசத்தை வந்து நான் ஆப்போசிட்டாக மடித்து போட்டிருக்கேன், அதுலேருந்து டபுளாக மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கை வந்து வெட்டிப்புறோம். கைக்கும் வழக்கம் போல் நம்ம வைக்கிற மாதிரி வந்து கரெக்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால பாருங்கள், கரெக்டாக 3/4 இன்ச்சு தான் உள்ள பிடிமான வைக்கிறேன். அதோட அதிகமாக வேணும். இந்த 3/4 இன்ச்சுங்கிறதே போதும். பின்னாடி நம்ம பெல்ட்டுக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த உயரம் இதே மாதிரி உள்ள பிடிக்கிறதுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போது உங்களுடைய கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சுங்கும் போது 6.5 இன்ச்சு வைக்கிறேன். கையோட நீளம் 6 இன்ச்சு பிடிமானத்துக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 6.5 இன்ச்சில் கையோட அமைப்புக்கு இப்படி நேராக ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கோங்க. இதை போட்டுக்கிறது கைங்கிறது இதுதான். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட அளவுகளை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த கோடு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களை ஆம்கோல் சுற்றளவு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களோட கை சுற்றளவு முனிக்கை சுற்றளவு 10 இன்ச்சு. அதில் 2ல் 1 பாகம் 5 இன்ச்சு வைக்கிறேன். உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே 5 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதை விட 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் 6.25 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது முனிக்கை சுற்றளவை விட 1.25 இன்ச் இந்த ஆம்கோல் சுற்றளவு நேர் பகுதியில் 1.25 இன்ச் சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவு விட நேராக வைக்கக்கூடிய அளவு 1.25 இன்ச் சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 6.25 வச்சுருக்கணுங்களா? இப்போ கையோட இந்த வளைஞ்ச பகுதியில் 6.25 போது பாருங்கள், இந்த இடத்துல 3 ஒரு பாயிண்ட். இதுதான் கையோட நடுப்பகுதி. ஓகேங்களா? இந்த கையோட நடுப்பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி, 1 இன்ச்சுக்கு முன்னாடி, 2 இன்ச்சுக்கு முன்னாடி, இந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து இந்த கையோட இந்த வளைவு. ஓகேங்களா? இந்த 2 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட கவர் தட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி வெட்டிக்கலாம். கையோட அளவுகளில் நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் கையோட அளவு, இது வந்து கவர் தட்டோட அளவு. ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? அவ்வளோதான் உங்கள் கையோட அளவு. இப்போ வந்து இந்த கையை வெட்ட போகிறேன். வழக்கம் போல் கீழே உள்ள அந்த பிசுரை வெட்டி வைக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், கை இதிலிருந்து இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவசரப்படாமல் மெதுவாக வெட்டுங்க. இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கையோட நடுப்பகுதி அண்ட் இந்த அறுக்காத்து பகுதி. ஓகேங்களா? இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1.5 இன்ச்சு மட்டுமே உள்ள துணி இருந்தால் போதும். அதோட அதிகமாக வேணாம். மீதி உள்ளதை வெட்டி விட்டுக்கலாம். இந்த கரெக்ஷன் வெட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவும் நம்ம பேக் தட்டோட ஆம்கோல் அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இல்லாட்டி பேக் தட்டில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சைடு அறுக்காத்து, அதே போல் ப்ளவுஸு சைடு அறுக்காத்து, இந்த ரெண்டையும் கொஞ்சம் லேசாக இழுத்து இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து கம்மியாக தான் வருதுங்க. அதனால் வந்து இந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த பேக் தட்டில் இந்த பேக் தட்டை இப்படி பாருங்கள், இப்படி போட்டு இதில் 1/4 இன்ச்சு அளவுக்கு பாருங்கள், இதை மார்ஜின் வச்சு கரெக்டாக இந்த வளைவு வர இடத்துல முடிச்சிடணும். இந்த 1/4 இன்ச்சு அளவை கரெக்டாக இந்த வளைவுக்குள்ளேயே முடிச்சிடணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் சுற்றளவு, கை சுற்றளவும் இந்த ஆம்கோல் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு உள்ள பிடிமானத்துக்கு. எப்போவுமே இதை அளக்கும்போது ஒரு நூல் அளவு இந்த பேக் தட்டை தான் வந்து இழுத்து அளக்கணும். பாருங்கள், பிடிமானத்துக்கு உண்டான அளவு சரியாக இருக்குது. ஓகேங்களா? பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ளவுஸோட இந்த கவர் தட்டை வந்து நம்ம வந்து உடனே வெட்டிக்கலாம். ஏன்னா வந்து கை வெட்டும் போதே நான் ஞாபகார்த்தமாக இந்த
கவர் தட்டும் வந்து வெட்டிக்கிறது நல்லது. பாருங்கள், சில நேரங்களில் நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அதற்காக சொல்கிறேன். மெதுவாக இந்த பாயிண்ட் வர இடத்துல கரெக்டாக ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேக் தட்டு ப்ளவுஸோட முன்பகுதி வந்து வெட்டிக்கலாம். முன்பகுதி வந்து நம்ம எப்போவுமே கிராஸ் போடும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கை வெட்டினதுக்கு கீழே தான் இப்படி இழுத்து பார்க்கும்போது 2 மடிப்பு 1 போல் வந்துச்சுன்னா கரெக்டான கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால பேக் தட்டு நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ பேக் தட்டு வெட்டினதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு வெட்டிக்கலாம். துணி வந்து தாராளமாக வந்து இதில் இருந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி துணி இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லா ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது சப்ளர் பீஸ் வந்து உள்ள பட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே துணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து துணி அதிகமாக இருந்ததுன்னா ஒரே துணியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு துணி கொடுக்குற மாதிரி ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே துணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் தாராளமாகவே நான் போட்டிருக்கேன் முன்னாடி முன் கட்டிங்க்கு. இப்போ பேக் கட்டோட அளவு நம்ம வந்து முழுமையாக மார்ஜின் வச்சுக்கலாம். இந்த மார்ஜின் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த திசையில் வந்து நீங்கள் துணியை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. சரிங்களா? சில பேர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரியாமல் வந்து கொஞ்சம் டவுட்லேயே இருப்பாங்க. துணி பழைக்க முடியலை சேலன்ட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் வந்து அந்த சிரமம்லாம் பட தேவையில்லை. நம்ம தோதுக்கு கை வாட்டத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து இந்த துணியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இப்படி பேக் தட்டோட அளவு கீழே ஷோல்டர் சைடு அண்ட் முன் பகுதியில் மார்ஜின் வச்சுட்டோம். இப்போது ஆம்கோலில் வந்து இந்த ஆம்கோலோட அளவு நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கணும். எப்போவுமே பேக் தட்டிலேருந்து ஆம்கோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த அளவுகளுமே இதுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முன் உயரம். ஓகேங்களா? ப்ளவுஸோட முன் உயரமும் 12 தான். 12 இன்ச்சு அப்படி வருங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரமும் 12 தான். பாருங்கள், அதே போல் ப்ளவுஸு முன் உயரமும் 12 தான். அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு வரக்கூடியது, என்னடா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவாக வருது, இதில் இந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸுக்கு பட்டி எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ வந்து முழுமையாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓகேங்களா? 12 இன்ச்சு அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு நேர் கட்டிங் அப்படின்னா 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சா போதும். பட் நம்ம இப்போது கிராஸ் கட்டிங் அப்படின்னா வந்து 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சா போதும். இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால 12 இன்ச்சுக்கு பதிலாக நான் 13 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 13 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் இது வந்து முன் தட்டோட வளைவுக்கு. ஓகேங்களா? இப்போ முன் கழுத்தோட உயரம் 5 இன்ச்சு. ஓகேங்களா? 5 இன்ச்சுக்கு கரெக்டாக 5 இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 13 இன்ச்சு நாங்கள் முன் கட்டிங்கோட உயரம் வைக்கும்போது இந்த ப்ளவுஸுக்கு சைடில் பாருங்கள் 5 இன்ச்சு சைடில் வந்தால் போதும். ஓகேங்களா? சைடு 5. ஓகேங்களா? இந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு டாட்டோட அளவு நம்ம 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3.25. இதே 3.25 இன்ச்சு ஷோல்டர் பகுதியிலையும் நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதற்காக இந்த மார்ஜின் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, இந்த டாட் பகுதியை வந்து நம்ம வந்து நேராக்கிக்கணும். இப்படி நேராக்கிக்கணும். ஓகேங்களா? அதற்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதே போல் முன் கட்டிங்கோட உயரம் இந்த மிடில்லையும் 13 இன்ச்சுக்கு மார்ஜின் வச்சுட்டு இதை வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னா, இதுதான் கட்டிங்கோட அளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், வேறு எதுக்குமே இல்லை. இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு டாட்டோட அளவு 1.25 இன்ச் போதும். அதே போல் இந்த நடுப்பகுதியிலேருந்து தான் 1.25 வைக்கணும். திரும்ப நடுப்பகுதியிலேருந்து இந்த பக்கம் பிடிமானத்துக்கு 1.25. ஓகேங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா, சைடு நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சைடு மார்ஜினும் இதுவும் பாருங்கள் இப்படி வி ஷேப் வர மாதிரி வெட்டிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மெலிவான தேகம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நம்ம மாற்றி தான் பண்ணணும் அப்படின்னு. அதில் ஒன்று தான் இந்த வி ஷேப்.
நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் உடம்பா உள்ளவங்களுக்கு வந்து இதையே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து வி ஷேப் போட்டால் தான் கப்பு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட உயரம் நம்ம ஆல்ரெடி மார்ஜின் வச்சுருக்கோம். மேலே வந்து 2.25 வச்சுருக்கோம். கீழே வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம், முன்கழுத்தோட அகலம் இப்போ எப்போவுமே வந்து மேலே வைக்கிறத விட கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வைக்கிறது வந்து குக்கி மாட்டும்போது அவங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பை கொஞ்சம் நல்லா அமைச்சு கொடுக்கும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட உயரம் நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். 3 இன்ச்சுனா பாருங்கள், இந்த டாட்டில் வந்து இதை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இதிலிருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த நடு டாட் ஓகேங்களா போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து 1.5 இன்ச்சு மெலிவான தேகம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த ஆர்ம் ஹோல் டாட். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்து சைடு எவ்வளோ வைக்கணும், டாட் எவ்வளோ வைக்கணும், ஒயர் எவ்வளோ வைக்கணும், எந்த இடத்துல நடு டாட் போடணும், எந்த இடத்துல வந்து ஆம்கோல் டாட் வரணும், கழுத்தோட அகலம் கீழே எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையாவது வந்து சுருக்க வருது அப்படிங்கிற உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. இப்போ பாருங்கள், இதை நேர்படுத்திக்கிட்டேன். கரெக்டாக எந்த இடத்துல வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு வருதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச்சுக்கு ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த சைடு வரும்போது இதுலேயும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். எதற்காகனா ஒல்லியான தேவகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரவுண்டு எடுக்கும் போதே இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதை நம்ம வந்து வெட்டிக்கலாம். நான் வந்து சொல்லக்கூடிய இந்த கட்டிங் ஸ்டைல் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். நீங்கள் வந்து தைரியமாக இந்த அளவு உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த அளவுகளை நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி கூட சுருக்கமே வராதுங்க. உங்களுக்கு என்ன மாற்றம் வரும், மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் சைடு லூஸு டைட்டு இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து வரும். சில நேரம் டைட்டு வரும், சில நேரம் லூஸ் வரும். அவ்வளோதான். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி அளவு இந்த ஷோல்டர் லூஸு, ஆம் ஹோல் லூஸு, இந்த லூஸில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த அளவுகள் வந்து ரொம்ப வந்து கனக்கச்சிதமாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஓகே, இப்படி சின்னதாக ரொம்ப கத்திரி வந்து அதிகமாக விடாமல் மெதுவாக வெட்டி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்து கிடைச்சிடும். ப்ளவுஸ் கட்டிங்கில் நீங்களும் ஒரு கிங்காக மாறிடுவீங்க. ஓகேங்களா? எப்போன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா என்ன மாதிரியே வந்து எல்லாரும் செய்யணும், எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதனால தான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கற்றுக்கணும், உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஒரு டெய்லராக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். சைடில் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து கரெக்ஷன் போட்டுக்கோங்க. ஒரு துளி இருந்தாலும் வேணாம், அதை வந்து வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதே அளவுக்கு உங்களுக்கு வந்துங்க ரொம்ப மெலிவாக இருக்கீங்க, கொஞ்சம் வந்து இந்த கழுத்து அகலமாக வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக முன் கழுத்தில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த சென்டர் டாட்டுக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து இப்படி வெட்டி இந்த கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கழுத்து தைச்சி போட்டிங்கன்னா இந்த இந்த இடமும் உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதில் வந்து இப்போது இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். இப்போது டாட் வந்து மார்ஜின் வச்சாச்சு. டாட் மார்ஜின் வந்து வச்சோடனே இந்த பட்டியோட துணியை வந்து கீழே போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் வந்து இந்த டாட் வந்து இப்படி பிடிப்பீங்க இல்லையா? ஸோ இப்படி பிடிக்கும்போது இங்கே வந்து என்ன பொசிஷன் வருதோ அதே பொசிஷன் இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் தச்சு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து வரக்கூடிய பட்டியோட அமைப்பு இப்படி தான் வரும்.
இங்கே நேராக இருக்கணும், சைட்லேயும் நேராக இருக்கணும். இப்போ வந்து இதை நீங்கள் மார்ஜின் பண்ணிக்கோங்க. சைடில் வந்தாலும் சரி, இல்லை முன்னாடி வந்தாலும் சரி, இந்த துணியை மார்ஜின் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இது எதுக்காக வெட்டினா, இது வந்து பிடிமானத்துக்காண்டி அந்த துணியை வந்து மேலே மார்ஜின்லேருந்து மேலே வெட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவு உள்ளே பிடிக்கணும், கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அளவு வைக்கிறேன். இப்போது பட்டி வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கட்டை வச்சு பார்க்கும்போது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? பாருங்கள், டாட் பிடிமான அளவு பிடிச்சு வச்ச உடனே பார்த்தீங்களா, கேப் இல்லாமல் எப்படி வந்து பட்டி அமையுது பார்த்தீங்களா? இப்படி பட்டி அமைஞ்சாதான் உங்களுக்கு வந்து கப்பு வந்து இழுக்காமல் டைட் ஆகாமல் ரொம்ப வந்து அம்சமாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஸோ அதுக்காகத்தான் இந்த டாட் பிடிச்சு அதுக்கப்புறமா இந்த பட்டியோட அமைப்பு வெட்டணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக இங்கே நேராக, இங்கே வந்து கொஞ்சம் வந்தாலும் நம்ம தைக்கும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதிகமாக வந்தாலும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ப்ளவுஸ் வெட்டியாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸில் சொன்ன விஷயங்கள், நான் கட்டிங்கில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கு அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. உங்கள் கேள்வியை பதிலை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லுங்கள். இதே போல் நீங்களும் வெட்டி உங்களோட ப்ளவுஸ் வந்து சிறப்பாக அம்சமாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கொடுங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், ஸோ உங்களுக்கும் டெய்லரிங், அதாவது முக்கியமாக மகளிர் சம்மந்தப்பட்ட டெய்லரிங் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பிங்க. நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான விடை உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.